எத்தனை நாளில எவங்கிட்ட வர போறது? உள்ளாண்டான வர சொல்லுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வந்துடுவோம். தவசம் முடிச்சிருவோம். இன்னைக்கு உங்களுக்கு புண்ணியதானம். வழக்கம் போல நான் வீட்டுக்கு போகல. அம்மா, நான் ஒரு அடிப்பட்ட வேங்க. அடிச்சவரை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். எப்படி சட்டத்தை ஏமாத்தி உங்களை கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த 3 பேரையும் பழி தீர்க்காம நான் தூங்க போறதில்லை. அப்புறம் தான் உங்களுக்கு புண்ணியதானம் பண்ணுவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எதுக்காக அவனை கடத்திட்டு வந்த? நான் கடத்திட்டே வரலன்ற எதுக்குன்னு கேட்டா நீ போய் சொல்ற. I will arrest you. ப்ரூஃப் இல்லாம போலீஸ்காரங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. You are bluffing me. நீ ரொம்ப நல்லா ஆடுறியானே. என்கிட்ட ஒரு சின்ன டான்ஸ் ஆடுறியா? ஆடி முடிச்சதும் உனக்கு பணம் கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும். அழகான உடம்ப இப்படி ட்ரெஸ் போட்டு மறைக்கலாமா? என்னது இது? நான் அவங்கிட்ட பயங்கரமா சிக்கிக்கிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியில எப்படி தப்பிச்சு வந்த? அது ஒரு பெரிய ஜோக். எனக்கு எப்படிதான் அவனை சென்ஸ் பண்றதுன்னே தெரியல. அவனை பிடிச்சு அப்படியே வெறித்தனமா அடிச்சேன். அப்பதான் நான் புரிஞ்சு அவனுக்கு கண்ணாடி இல்லைன்னா கண்ணு தெரியாது. கண்ணாடிய தேடி அவன் தடுமாறிட்டு இருந்தான். அதை பாக்குறதுக்கு வேடிக்கையா இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த ரூம் பேக் டோர் வரைக்கும் அவன் பேர் ரங்காச்சாரி. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனோட வீடு மட்டும் தெரியும்.
ஏன் தம்பி இவங்க 3 இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன ஒண்ணும் பண்ணிடாது, என்ன விட்டுட்டு ப்ளீஸ். உன்னை பழி வாங்கத்தானே 15 வருஷமா இங்க உடம்பு வளர்த்துருக்கேன். உன்னை கொல்லாம விட்டா தப்பு இல்ல. அவ்வளவு சுலபமா நான் பண்றேனா? என்ன ஒண்ணும் செஞ்சிடாது. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நான் 5 என்றதுக்குள்ள இறங்கி ஓடி போயிடு. சரி. 1 2 3 பிரபல தொழிலதிபர் ரங்காச்சாரி நேற்று மாலை சென்னை மவுண்ட் ரோட்டில் பாதையை கடக்க முயன்ற போது காலில் அடிபட்டு பரிதாபமாக இறந்தார். நிச்சயமா இது போய் தான். இது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. கரெக்ட். இது விபத்து இல்ல, கொலைதான். அதுவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை. பர்ஃபெக்ட்லி கரெக்ட். திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை தான். அதையும் நீதான் செஞ்சிருக்க. எஸ், நான் தான் செய்தேன். பட் விட்னஸ் இன்னைக்கு பேப்பர்ல படிச்சே, ரோட்ட கடக்க முயலும் போது கார்ல அடிபட்டு பரிதாபமா செத்தான்னு உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு. அத பொய்ன்னு உன்னால் நிரூபிக்க முடியுமா? இன்னைக்கு சந்தர்ப்பம் உனக்கு சாதகமா இருக்கலாம். கூடிய சீக்கிரம் ஒரு கொலகாரன் நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கல, நான் முருகேசனோட பொண்ணு இல்லடா. உன்னைய உங்க சட்டத்தையும் ஏமாத்தி மீதி 2 பேரையும் பழி தீக்கிற நான் முருகேசனுடைய பையன் இல்ல. இப்ப நினைச்ச கூட நான் அவனை அரெஸ்ட் பண்ணலாம். தாராளமா பண்ண. அவ்வளவு அவசரக்காரி இல்லடா. கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா ஆதாரம் இல்லைன்னு தப்பிச்சிடுவேன். ஆதாரத்தோட உன்னை அரெஸ்ட் பண்றேன். உன்னை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்குக்கா. இவ்வளவு நாள் எனக்கு ஒரு பொது எதிரி தான். அவனை பழி வாங்க தான் நான் போலீஸ் சரியான. ஆனா இப்போ நீதான் எனக்கு முதல் எதிரி. இனிமேல் நானும் நீ ஒரே வீட்டுல இருக்கிறது நல்லதில்லை. வெளியே போயிடு. அக்கா, இனிமே எப்படி கூட்டாது. ஒரு பலகாரம் எனக்கு தம்பியா இருக்க முடியாது. கேடா. வெரி குட். ஷீலா, என்ன இதெல்லாம்? அம்மா, இனிமே உனக்கு ஒரு பிள்ளைதான். அது யாரும் நீயே முடிவு பண்ணிக்கும். நியாயமா பார்த்தா அவன் தான் எனக்கு போய. அவனோட தான் நான் போகணும். ஆனா ஒரு பொட்ட கழுதி அனாதையா விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தான் நான் உன்னோட இருக்கேன். இனி ஏன் நினைக்கிறேன்? வெளியே போ. அம்மா, அப்பாவுடைய ஆத்ம சாந்திக்காக நான் ஒரு போராட்டத்துல இறங்கியிருக்கேன். இதுல எனக்கு போய் வெற்றி கிடைக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தந்த தாய் ஒன்று சாய்க்கிறதா, இந்த சத்தியம் என்னும் பாதலை ஒன்று கடக்கிறதா. நேற்றுக்கு நடந்து பெரிய ஆட்சந்தல ஒரு பெரிய மனுஷன் செத்துருக்கானே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அங்கதான் தப்பு பண்றீங்க. நேற்று நடந்தது நாட் ஆக்சிடென்ட். கொலையா? நீ என்னையா பெரிய குண்டா தூக்கி போடுற? நம்ம டிபார்ட்மெண்ட்ல இது ஆக்சிடென்ட் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்லயே 7வது அறிவு உள்ளவன் நான் ஒருத்தன் தான். அந்த 7வது அறிவு என்னையா சொல்லுது? அதாவது அந்த விஜயன் நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மாவும் ஒண்ணு. என்னடா சொல்ற? நம்ப முடியலையே சார். ரெங்காச்சாரி கார்ல அடிபட்டு செத்தது உண்மை. காரை கொண்டு இடிச்சது விஜயன். இடிக்க சொன்னது யார் தெரியுமா? நம்ம இன்ஸ்பெக்டர். இன்னைக்கு அப்படியே குழப்பமா இருக்கு. நமக்கு என்னைக்கு தான் கிளியரன்ஸ் கேஸ் வந்திருக்கு. குழப்பமான கேஸ் தானே வரும். இன்ஸ்பெக்டர் அம்மா ரெங்காச்சாரிய தேடி அலைஞ்சாங்கல்ல, அந்த தேடப்பட்டால் அங்கதான் இருக்கு பாயிண்ட். தம்பி, செய்கிற தொழிலை வச்சுதான் ஒருத்தருடைய கேரக்டரை எடை போடுறாங்க. பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில போனாலே விதவிதமா பேசுற இந்த காலத்துல என் பொண்ணு ஹோட்டல்ல போய் வேலை செய்யுது. இவங்க ஹோட்டல்ல வேலை செய்யறதுனாலதான் ஊர்ல ரொம்ப பேர் தற்கொலை செய்துக்காம இருக்கானுங்க. இப்படி ஒருத்தர் உங்களால பார்க்க முடியாதுப்பா. கரெக்ட். தம்பி, மானத்தோட வாழணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டான்.
உங்களை போல ஒருத்தருக்கு மனைவியானதான் அந்த மரியாதை கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் கொடுத்து வைக்கலையே சார். என் வாழ்க்கை வறண்டு போன ஒரு பாலைவனம் மாதிரி. அதுல கருணைக்கோ காதலுக்கோ இடமில்லை சார். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அது உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். நான் ஒரு கொலைகாரன். என்னைக்கோ ஒரு நாள் தூக்கு மேடைக்கு போக போற என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க பொண்ணு விதவையாகிறத நான் விரும்பல. நான் விரும்புறேன். விதவை ஆயிட்டா கூட நான் எல்லாருக்கும் மனைவியா வாழ்ந்தேன்னு பெருமையா சொல்லிக்கலாம் இல்லையா? எத்தனை வருஷம் வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்ல தம்பி. ஒரு நாள் வாழ்ந்தாலும் எவனோட வாழ்ந்தோங்கிறது தான் முக்கியம். வாழ்க்கைய தொடர்கதையாத்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதை சிறுகதையா மாத்தணும்னு நீங்க ஆசைப்படுறத பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. உங்களுக்கு ஆஃப் விஸ்கி. என்ன இந்த பழக்கத்தை எவங்கிட்ட கத்துக்கிட்ட? இப்பதான் குடிக்கலாம் ட்ரை பண்ண. அங்க பார். நீதானே வைரவன்? எங்க அப்பாவை கொண்டது நீதானே? ஒன்னத்தாண்டா இத்தனை நாளா தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். ஹலோ ஜார்ஜ், நான் தான் வைரவன். போன் பண்ண இதான் நேரமா? ரொம்ப முக்கியமான விஷயம் ஜார்ஜ். உனக்கு மட்டும்தான் முக்கியமான விஷயமா? வேற யாரும் இல்ல. வடலூர்ல முருகேசன் ஒருத்தர் கொலை பண்ணுமே, அவனுடைய மகன். நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அவன் இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். நான் தப்பிச்சு ஓடியாங்க. போன் வெக்கமா இல்ல? அவனுக்கு பயந்து நீ ஓடியாந்தியா? நானும் ஆளுங்க அனுப்பிச்சிருக்கேன். அவன் எப்படியா கொலை பண்ணணும். ஓகே, 2 நாளைக்கு வெளியே போகாம ஜாக்கிரதையா இருக்கு. அதுக்குள்ள அவன் கதையை நான் முடிச்சேன். ஓகே சார், நல்ல சமயத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஓகே, குட் நைட் சார். குட் நைட்.
தேடி நீ ஆளை அனுப்புன, உன்னை தேடி நான் வந்துட்டேன் பாத்தியா? என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என் சொத்து பூராவும் கொடுத்துடுறேன், என் வீட்டை கொடுத்துடுறேன், என் காரை கொடுத்துடுறேன். அதுக்கு பதிலா எல்லாமே எடுத்துக்கோ, உயிரை மட்டும் கொடுத்துரு. காலைல விடுற என்ன மன்னிச்சுடு. கேவலமா இல்ல? என்னோட போராடி உன் உயிரை காப்பாத்தீங்கன்னு உனக்கு தோணல? உன்ன மாதிரி கோழைகள் எல்லாம் உண்மையிலே உயிரோட விடக்கூடாது. வரமாட்டேன் வரமாட்டேன். உட்கார். குடி. வேண்டாம். மரியாதை கொடுக்கறியா? உனக்கு குடிக்கிறதுனா தனி ஆனந்தமாச்சே. குடி. நானும் எங்க அம்மாவும் தூக்கு கைக்குல தொங்கும் போது அதை குடிச்சுக்கிட்டே பார்த்து அனுபவிச்சியே. இப்ப நீ குடிக்கணும், அதை பார்த்து நான் அனுபவிக்கணும். குட்ரா. எங்க அக்கா மானத்தோட போராடி செத்துட்டு இருந்த போது அத மனசார பார்த்து அனுபவிச்சு குடிச்சுட்டு இருந்தியே. இப்ப குடி. அவ்வளவுதான? கொஞ்சம் பொறு, இன்னும் தரேன். தேங்க்யூ. புரியல, என்ன கொஞ்சம் பெட்ல படுக்க வச்சிருக்கியா? படுக்க வைக்கத்தானே வந்திருக்கேன். வா. நல்ல பையன். பாய். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஷீலா கியோ? வாட்? பேங்கர் வைரவர் சூசைட் பண்ணிட்டாரா? எப்போ? நேத்து மீட்டா? No, it's impossible. ரேகா, ரேகா. என்னப்பா? என்னம்மா மணி 3ஆவது, இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்கேன். அவர் வரட்டும்பா. நீதான் அவனுக்காக காத்துட்டு இருக்க தவிர அவன் உன்னை நினைச்சு கூட பாக்குறது இல்லை. ஹாய். ஹாய். சாப்பிட்டியா? உண்மைதாம்மா, நான் தோத்து போயிட்டேன். என்ன என்ன தகராறு? எங்களுக்குள்ள ஒரு சின்ன சேலஞ்ச். ஐயோ, எனக்கு பசி எடுக்கிறதே இல்லை. ஆனா நீ எனக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு தான் அந்தந்த நேரத்துக்கு ஓடியாரு. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். புரிஞ்சுக்கிட்டு தான் வர்றேன். நீங்க சொல்லல. அது என்ன சொல்லுது? என்னது இது? நான் வந்ததுல இருந்து ஒரே தகராறா போச்சே. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீங்க அவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறதா அவ நம்பிட்டு இருக்கா. நான் இல்லேன்னு சேலஞ்ச் பண்றேன். அவளுக்கு முன்னாடி நானே தோத்து போயிடணும்னு பயந்துட்டு இருக்கேன். நீங்க வேற சேலஞ்ச் பண்றீங்களே. வேண்டாம் சார். அப்ப அவ ஜெயிச்சிருவான்னு சொல்றீங்களா? தேர்தல்ல ஜெயிச்சுட்டு மினிஸ்டர் பதவி கிடைக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போற மாதிரி காதல்ல ஜெயிச்சுட்டு உங்க பொண்ணு கல்யாணத்துல தோத்து போயிட்டா? ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு கொலைகாரன். உங்க பொண்ணு காதலிச்சுட்டு நாளைக்கு நான் தூக்கு மேடைக்கு போயிட்டா?
ஒரு அழகான குடும்பத்தையே கலைச்சிட்டு அந்த 3 பேரும் சட்டப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நீங்க ஏன் வாழப்படாது? அப்படி ஒரு முடிவு எடுத்தா அதனால சிரிக்க போறது என் மகதான். நான் அந்த சுயநலத்தினால சொல்லல, ஒரு நல்ல மனுஷன் தூக்கு மேடைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நான் உங்க மிஸ்டேக் பண்றதா நினைக்காதீங்க. என் மனசுல பட்ட நியாயத்தை சொல்றேன். சட்டத்தை வேடியாக்கிட்டு தான் நீங்க அந்த 2 பேரையும் பழி வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரிதான் அடுத்தவனையும் பழி வாங்க போறீங்க இல்லையா? ஆமா, ஆனா நான் வாழணும்னு இதுவரைக்கும் ஆசைப்படுறேன். நீங்க வாழணும்னு என் மகன் ஆசைப்படுறேன். நான் தான் ஜார்ஜ் பேசுறேன். குட் மார்னிங். ஹலோ ஜார்ஜ், ஹவ் ஆர் யூ? என் ஃப்ரெண்ட் ரங்காச்சாரி கொலை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியுமில்ல? அது மர்டர் இல்ல, மியர் ஆக்சிடென்ட். இல்ல, இப்ப என்னுடைய உயிர் நண்பன் வைரவன் நேற்று நைட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான். மிஸ்டர் வைரவன் விஷம் குடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு தான் போஸ்ட்மார்ட்டம் இருக்கும். 2மே திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. மிஸ்டர் ஜார்ஜ், நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். Thank you so much. நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா வேலையை ராஜினாமா பண்ணிருக்கிறாங்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அங்கதான் தப்பு பண்றீங்க. அது ராஜினாமா இல்ல, டிஸ்மிஸ். என்னையா குழப்பறாயோ? வேண்டர் வைரவன் எப்படி செத்தார் தெரியுமா? விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அங்கதான் தப்பு பண்றீங்க. விஷம் குடித்து கொல்லப்பட்டா. என்னையா சொல்ற? விஷம் குடித்து கொல்லப்பட்டானா? விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டான்னு சொன்ன. குடுக்க சொன்னது யாரு தெரியுமா? நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா. இது மேல இடத்துக்கு தெரிஞ்சு போச்சு, அம்மா சீட்டு கிழிஞ்சு போச்சு. ஆனா அவங்க கௌரவமா ரிசைன் சொல்லிக்கிறாங்க. ஆமா, அவன் விஷம் கொடுத்தத நீ உன் கண்ணால பாத்தியா? நான் கண்ணால பாத்திருந்தா தூக்கியோ மப்தியோ, மப்தியோ தூக்கியோ அவன் கண்ணில குத்தி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அப்புறம் உனக்கு எப்படியா தெரியும்? அந்த 9 3 ஆமா. அவன் சொன்னாங்க. அவனாவது கண்ணால பார்த்தானா? அவனுக்கு அவன் ஒய்ஃபு சொன்னானா? அவனாவது கண்ணால பார்த்தானா? அந்த வைரவனுக்கு எவரோ ஒருத்தன் எதையோ ஊத்தி ஊத்தி கொடுத்தானா, அதை அவ பார்த்தான்.
எப்படி? ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் அந்த ரெண்டாவது ஆளை ஒரு நாள் ஹோட்டல்ல பார்த்தேன். விடுவனா? நாம துடிச்சத அவன் குடிச்சு குடிச்சே அனுபவிச்சவனாச்சே. அவனை குடிக்க வச்சே சாகடிச்சேன். மிஞ்சி இருக்கிறது ஜார்ஜ் ஒருத்தன் தான். அவனை எப்படி கொல்ல போறேன் தெரியுமா? எப்படிடா? செஞ்சுட்டு வந்து சொல்றேன். தூக்கம் வருது. குட் நைட் சார். குட் நைட். குட் நைட். என்னக்கா திடீர்னு ட்ரெஸ் மாட்டிட்டு வந்து நிக்கிறேன்? உன்னை அரெஸ்ட் பண்றது. எதுக்கு? ரங்காச்சாரி வைரவா 2 பேரையும் பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கேன். அந்த 2 கொலைகளையும் நீதான் செஞ்சிருக்கணும்னு எனக்கு முன்னாலே தெரியும். ஆனால் நீ அடிக்கடி கேப்பிய ஆதாரம் வேணும்னு, அதுக்காகத்தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் இந்த டேப்ல. இதுல என்ன இருக்குன்னு நான் கொஞ்சம் கேட்கணும். ஷூர், உனக்காக இல்ல, இவங்களுக்காக போடுறேன். விஜய், உன்னை நினைச்சு நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன்டா. நானும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சது இல்லடா. உனக்கு சூப்பர் கிரிமினல் பிரெயின் தான். அக்கா உண்மையை சொல்லட்டுமா? இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சது இல்லடா. உனக்கு சூப்பர் கிரிமினல் பிரெயின் தான். அக்கா உண்மையை சொல்லட்டுமா? பிறந்திருந்தாலும் போலீஸ் புத்தியை காட்டிட்டியே. உன் கூடவே நான் 25 வருஷம் வளர்ந்தவனாச்சே. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ வேலையை ரிசர்வ் பண்ணது கிராமம். நீ சுகமில்லாதது மாதிரி நடிச்சு அம்மாவை ஏமாத்துறது கிராமம். என்ன வானலாம புகழ்ந்து என் தலையில இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டிய வச்சியே, அது கிராமம். உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குக்கா. ஏண்டா, நான் பேசுறதெல்லாம் கேட்டா இருக்கு, நீ பேசுறது ஒண்ணுமே இல்லையே. எப்படியா? இப்படித்தான். இதுக்கு பேருதான் மைக். இது எப்படிடா என் கைக்கு வந்ததுன்னு முழிக்கிறியா? நீ வச்ச வயசுல நான் உருகி போய் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். நீ நினைச்சது கரெக்ட். அப்ப நான் நெருப்ப வெட்டிக்கிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த நெயில் கட்ட கீழே விழுந்துருச்சு, அது ஞாபகம் இருக்கா? அதை எடுக்கிற மாதிரி கூடவே மைக்கையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். எப்படி நம்ம சூப்பர் கிரிமினல் பிரெயின்? இது நான் உண்மையிலே பாராட்டுறேன். தேங்க்யூ. பத்துமா அக்கா, மறுபடியும் சொல்றேன், நீ என்ன பிடிக்க ரொம்ப அலட்டிக்காத. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நான் அந்த 3வது நபரையை தீர்த்து கட்டிட்டு உன் காலில் வந்து சரணடைறேன். நீ என்ன தண்டனை வேணாலும் வாங்கி கொடு. ஓகே, பாய். நாட்டியம் ஆடிட்டு இருந்து நாட்டியம் ஆடிட்டு இருந்தா கூட்டிட்டு வந்துடுறதா? அங்கதான் தப்பு பண்றீங்க. தப்பு கூட மனசு கல்ல மாதிரி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிச்சு. அப்படியா? இந்த பொண்ணு மேல ஒரு எஃப்ஐஆர் புக் பண்ணி ரிமாண்ட். ஏன் சார் நியாயமா?
நான் தூக்கிட்டு வந்தோன்னு ரிமாண்ட் கிடைக்கிறதா என்ன ஏதுன்னு என்கொயரி பண்ணப்படாதா? என்னையா எதுக்கு பசங்க பேசிட்டு இருக்கிற? நீ தான் கூட்டிட்டு வந்தீரு, நியாயமான என்ன கேட்டா என்ன அர்த்தம்? சார், தூக்கில இருக்கும் போது இந்த பொண்ணை பிடிச்சேன், கூட்டிட்டு வரும்போது இது கதையை கேட்டேன், ஏன்னா மத்தியில இல்லேன்னு ஃபீல் பண்ண. ஏமா ஆடுனியா? நான் ஒண்ணு புடிச்சிட்டு ஆடலீங்க. குடிச்சிட்டு வேற ஆடுவியா? ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுனியா? ஏங்க யார் யாரோ எது இதுக்கோ எப்படி எப்படி ஆடும்போது நான் பௌத்த பழப்புக்காக ரோட்ல ஆனது தப்புடா. இதெல்லாம் நீ கோர்ட்ல வந்து சொல்லணும். நீ ரோட்ல ஆடுனது சட்டப்படி குற்றம். யோ, இந்த பொண்ணை லாக்கப்படல. இதுதான் உங்க தீர்ப்பா? ஆமா. வேற வழியே கிடையாதா? இல்ல. எனி சான்ஸ்? நோ சான்ஸ். அங்கனதான் தப்பு பண்றீங்க. ராத்திரி நேரத்துல ஒரு பொண்ணை காவல்ல வைக்க கூடாதுங்க. என்ன கிடைக்கிற பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஜாமீன் விட்டுலாமா? யாரு ஜாமீன் கொடுக்கறது? நான் கொடுக்குறேன். ஏயா, நீயே கூட்டிட்டு வந்துட்டு நீயே ஜாமீன் கொடுக்கறதா? டியூட்டில இருக்கும்போது புடிச்சிட்டு வந்தேன், மத்தியில வந்து ஜாமீன் கொடுக்குறேன். எல்லாம் யாரு? உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் நான் தான் பழி வாங்கினேன். என்ன மிஞ்சி இருக்கிறது நீ ஒருத்தன் தான். இன்னைக்கு நாம 2 பேரும் விளையாடலாமா? போன்ல கொலை மிரட்டலாம். நீங்க பயப்படாதீங்க. நான் ஒண்ணும் பயந்து போய் வரல. இப்படி ஒரு கொலைகாரனை நாட்டுல எப்படி நடமாட விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு போகத்தான் வந்தேன். என்ன சார் பண்றது? அவனை போல இன்னும் எத்தனையோ கொலைகாரங்க நாட்டுல நடமாடிட்டு தானே இருக்காங்க. மிஸ்டர் ஜார்ஜ், ஒருத்தனை அரெஸ்ட் பண்றதுக்கோ அவன் பேர்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ சட்டப்படி ஆதாரம் வேணும். இதை புரிஞ்சுக்கிட்ட பல பேரு சட்டத்தை ஏமாத்திக்கிட்டு வெளியே இருக்காங்க. பாவம் புரியாதவங்க அதுல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆதாரத்தோட தான் இவங்க தம்பிய அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆதாரம் தேவையில்லைன்னா இப்ப நான் உங்களை கூட அரெஸ்ட் பண்ணலாம். ஐ மீன் யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். நீங்க போலீஸ்காரங்களாச்சே, என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாதவங்க நினைக்கிறாங்க. நீங்களுமா? மிஸ்டர் ஜார்ஜ், நீங்க எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் உடனே எடுக்கிறேன். தேங்க்யூ. காரணம் இல்லாம நாங்க எங்கேயும் வரமாட்டோம். நான் உங்களை காரணம் கேட்கலையே. விஜய் இருக்கானா? யாரு, உங்க தம்பியா? நோ, கொலைகாரன் விஜய். அந்த மாதிரி யாரும் இங்க இல்லையே. வேற யாரு இருக்காங்க? என் பொண்ணு இருக்கா. பொண்ணு மட்டும்தானா? நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்ற நேரத்துல நீங்களே போய் பாத்துக்கலாமே. வேற எங்கதான் இருப்பான்? யோ, இதுதான் தேர்ற லட்சணமா? டப்பாவில இருந்து டவரா வரைக்கும் அங்கனதான் நீங்க தப்பு பண்றீங்க. எல்லா இடத்துலயும் தேர்ந்தீங்களா அப்படின்னு நாளைக்கு ஒரு போஸ்டிங் வரப்படாது. அதனாலதான் யோ, டவரா வச்சுட்டு வாயா. That is the point. Yeah, yeah.
ரேகா ரேகா என்னப்பா? நம்ம இன்ஸ்பெக்டர் அவங்க தம்பியை தேடி வந்திருக்காங்கம்மா. சாரி, நம்ம விஜய தேடி வந்திருக்காங்கம்மா. அப்படியா? அவங்க இப்ப வந்துருவாங்க. உட்காருங்களேன். நோ தேங்க்ஸ். ஏதாவது பூல சாப்பிடுறீங்களா? அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து அப்புறமா உங்க வீட்டுல சாப்பிடுறேன். அப்போ எங்க வீட்டுல சாப்பிட போறதே இல்ல. அவனை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். கிராண்ட் அட்ராக்ஷன் இன்று இரவு 9 மணிக்கு ஹோட்டல் தாஜில் இரவராணி ரேகாவின் நடனம் இருந்து. எந்த ஹோட்டல் சொல்ல? ஹோட்டல் தாஜ். இரவு ராணி ரேகா நடன விருந்துக்கு இரவு ராஜா விஜய் வருவான்ல? கண்டிப்பா வருவான். நீ முதல்ல போ, அப்புறமா நான் வரேன். ஓகே பாஸ். அப்பா நான் போயிட்டு வரேன்பா. சாத்தியாமா? ஆச்சு. ஏமா விஜய் இல்லாம நீ மட்டுமா போற? பரவாயில்லப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அவர் வந்து நாங்க வர சொல்லிடுங்க. வரேன். மேடம், ஹோட்டல் தாஜ்ல அந்த பொண்ணு ஆனா கண்டிப்பா உங்க தம்பி அங்க வருவார். அங்க போய் லவக்குன்னு குடிச்சிருவோம். அங்கதான் சட்டிஸ்ட பாயிண்ட்.
நெஞ்சங்கள் துடிக்கட்டும், எண்ணத்தை இப்போது முடிக்கட்டும். மனமே வலிமை உடனானே கண்ணால் கண்ட காட்சி அல்லவா, நான் பாலதேவன் காட்சி அல்லவா, கண்ணால் கண்ட காட்சி அல்லவா, நான் பாலதேவன் காட்சி அல்லவா. ராஜாத்தி முன்னாலே ராஜாவும் வந்தேனே, ராஜாங்கம் இல்லாமலே கவியாக வந்தேனே, துணிவோடு நின்றேனே, கவியாக வந்தேனே, துணிவோடு நின்றேனே. எங்குலி நாடடா விஜயாடடா நிச்சயமா அவனாத்தான் இருக்கணும். அங்கனதான் நீங்க தப்பு பண்றீங்க. நான் இங்க வர்றேன்னு தெரிஞ்சோம், நாம இங்க வர்றது தெரிஞ்சோம் உங்க தம்பி வருவாரா? ஓகே சாமி கையோட இதுடா கையோட ஹலோ ஹலோ, என்ன விஜய் பின்வழியா வர்ற? திருடனும் கொலைகாரனும் முன்வழியா வர முடியாது. ஏன்பா இந்த நேரத்துல கல்யாணத்தை வச்சிருக்கே? கண்டிப்பா நடக்கும். ஆமா, ரேகா எங்க? ஹோட்டலுக்கு போயிருக்கு. ஹலோ ரேகாவா? நான் விஜய் பேசுறேன். ஹாய். இன்னும் 15 நிமிஷத்துல நான் அங்க வரேன். அப்படியா? நான் மோட்டார் சைக்கிள்ல ஹோட்டலுக்கு பேக் யார்ட்ல வந்து வெயிட் பண்றேன். நீங்க அங்க வந்துரு. சரி. அங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சிருக்கேன். எடுத்துட்டுமா? தெரியாது. விஜய் எங்க? தெரியாது. மரியாதையா பேசியா ஏட்டியா? That is the point. ரேகா,
ரேகா 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 அக்கா, அந்த ஜார்ஜ் ரேகாவை கொலை பண்ணி அதுக்காக அவனை பழி வாங்க போறியா? He will take the case. எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடு. அவனை தலைவேற முண்டவர் ஆக்கிட்டு ஒரு காலில் வந்து விழுறேன். No. அக்கா உன்னை கெஞ்சி கேட்கிற ப்ளீஸ். No. அக்கா என்ன போக விடு. I want leave. No. Why? ஒய் நீ அப்படின்னு நோய்ங்கிறத என்கிட்ட வேணாம். நோ நோ. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அன்னைக்கு வந்துச்சு ரெக்கார்ட் ஆன் ஸ்டேஜ். அது ஏன் மேல ஒரே நம்பு. அதை நான் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 15 நாள் ஆகுது. இந்த 15 நாள் இங்க நைட் சுத்தி பாக்குறேன். கொஞ்சம் லீவ் கொடுங்க சார். இன்னைக்காவது முடியாதா? முடியாது. ஏன் சார் நீங்க எல்லாம் ஆம்பளையா? யோ நீ கேட்கறது புரியலையா? அந்த 3-9 லீவ்ல போயிட்டான். இந்த 3-6 லீவ்ல போயிட்டான். முக்கியமான ஆளை கொண்டுட்டு வந்து உள்ள வச்சிருக்கிறோம். நீயும் போயிட்டா எப்படியா? என்னுடைய உணர்ச்சிகளை தூண்டாதீங்க. நான் ரிசைன் பண்ணிடுவேன். பண்ணிட்டு போறேன். ஆனா வேலை கொண்டு போய் ஃபீல் பண்றேன். Yes, yes. இந்த பார், நான் சொன்ன மாதிரி செய். புரியுதா? Right, okay. வெரி குட். ஜாக்கிரதை. Okay. வெளியில சத்தம். ஐயோ சார் ஆக்சிடென்ட் ஓடியா ஓடியா. யோ மனுஷனானி என் வண்டி பண்ணியா? கடி கெடாமாடு மாதிரி வந்து மோதி உன் அறிவிட்டா ஐயோ முண்டம். அப்படியே அப்படியா இரு. எந்திரிக்கப்படாது. அப்படியே எப்படி வந்தீங்க, எப்படி மோதுனீங்க? யாரு ரைட்டு யாரு ராங்? நீங்க சார் அங்கதான் தப்பு பண்றேன். You are talking wrong. நீ எந்திரி. Stand up. நாங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். சார். பேசப்படாது. நாங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். நாங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். எப்படி சார்? உண்மையா பேசு. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? யார் சொல்ற ஆக்சிடென்ட்? எப்படி சார் ஆகும்? இவன் என் நண்பன் சார், பாரிய நண்பன். நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன். இவனை பார்த்த பணிப்புல வண்டியை கீழே விட்டேன். நீங்க வந்துட்டீங்க. குழந்தைகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. இது ஆக்சிடென்ட் தான். நாங்க கேஸ் எழுத போறோம். ஆமா வச்சுக்கீங்க சார். அப்படி வச்சுட்டாலும் இவன் நானும் சமாதானம் ஆயிட்டோம். நீங்க என்ன செய்வீங்க? ஏன் சார் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இவங்க எப்படி சார் காம்ப்ரமைஸ் பண்ணலாம்? அதானே காம்ப்ரமைஸ் ஆனது உண்மையா? ஆமா சார் காம்ப்ரமைஸ். ஆமா சார் காம்ப்ரமைஸ். ஆமா சார். That is the point. Yes, yes. எப்படிங்களா? Hey. இப்படி தூக்கமும் போச்சு. அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆனதுனால கேஸும் போச்சு. நம்ம கேஸ் இருக்கா? இருக்கு.
മിസ്റ്റർ ജാർജ് കുറച്ചിരിക്കും. സാറിനെ അന്വേഷിച്ചിട്ട് ഇൻസ്പെക്ടർമാ വന്നിട്ടുണ്ട്. இன்ஸ்பெக்டர் டோரை லாக் பண்ணிட்டு இப்போ. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ. என்ன இந்த நேரத்துல என்ன விஷயமா வந்தீங்க? எல்லாம் உங்க பாதுகாப்புக்காக. எனக்கு பாதுகாப்பா? ஏன் உங்களையும் கொலை பண்ணணும்னு விஜய் குறிச்சிட்டு இருந்தான். அவனை பிடிச்சு லாக்கப்ல தள்ளியிருக்காங்க. தேங்க்யூ. உங்க உயிரை விஜய் கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். அதுக்காக உங்களை பாராட்டுறேன். ஆனா சட்டத்துல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. நாளைக்கே உங்களை கோர்ட்ல நிறுத்த போறேன். சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். இப்ப என் வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? உங்களை என்கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியுமான்னு பாக்குறேன். கதவெல்லாம் பூட்டியாச்சு. ஒரு ரெட்டு எடுத்து வச்சா கூட உன் உயிர் உங்ககிட்ட இருக்காது. இந்த வீட்டுக்கு வந்த எந்த பொண்ணு என் பெட்ரூமுக்கு வராம போனதில்லை. அவ்வளவு ராசியான ரூமா? Don't move. Come on. Come on, Ajay. Take the receipt. 8 0. Hello. ஒன்னா இருந்தாலும் போலீஸ் காரியம் நிரூபிச்சுட்டேன். ஆனா இப்பவும் என் கண்ணுக்கு என்னத்தான் தெரியல. வந்து கவனிச்சுக்கிறேன். அக்கா, இது உன் பிஸ்டல் தானே? நீயே வச்சுக்க. என்ன சார் நீங்க கேட்டாலும் தரமாட்டேட்டீங்க. வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. நினைச்சாலே சொக்குது. சொக்குதா? என்னத்தை உட்காந்து எதிர்கடையில டீ வாங்கிட்டு வர சொல்றேன், சாப்பிடுறீரா? என்னத்தை டீயை சாப்பிடு. ஓ, என் தடவை டீயை சாப்பிடுறது ஒண்ணுமா? இப்ப எதிர உட்கார்ந்து இருக்காது ஒண்ணுமா?
தங்களை கொண்டு போய் This is wrong. சரி. Come on. Yes. என்ன அது? ஆனா விட்டியா? கண்ட்ரோல் இல்லாம வந்தா கதை முடிய வேண்டியதுதான். தானே? Contact. That is the point. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் கார்காரன்ட்ட மோதல? ஆமா, கார்காரன்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான். காலங்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? கைட்ட போட்டான்ல. That is the point. இன்ஸ்பெக்டர் நான் போன் பண்ணல, நான் பாத்துக்கிறேன். அதை நான் செய்றேன். ஆச்சரியமா இருக்கா? இப்படித்தான் அன்னைக்கு அந்த 3 பேரும் நம்ம அப்பாவையும் அக்காவையும் கொண்டுட்டு ஜெயில போயிருந்துட்டாங்க. இப்ப என்ன செய்ய போற? மேடம், என்ன வெளியில ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். பைக் ஓட்டி வந்தவன் அந்த ஸ்பாட்லயே அவுட். என்ன செய்யணும்? கண்ணால பார்த்தேன் சார். அவன் அந்த கொலை பண்ணான். துப்பாக்கி எடுத்து என் கண்ணனையே சுட்டு கொண்டா சார். இது உண்மை சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ். சுஷீலா, நான் உங்களை நம்புறேன். ஆனா அவன் லாக்கப்ல இருந்தான்னு சொல்றீங்களே, அது எப்படி? இங்கிருந்து தப்பிச்சு போய் அந்த கொலையை பண்ணிட்டு மறுபடியும் திரும்ப லாக்கப்ல வந்திருக்கான் சார். Can you prove it? Yes, I can prove it. Definitely I can prove it. Then go ahead. வழக்கை முழுமையாக ஆராய்ந்ததில் பிராசிக்யூஷன் தரப்பு சாட்சிகள் மேற்கண்ட எதிரி போலீஸ் லாக்கத்தில் இருந்து தப்பித்து கொலை செய்தான் என்பதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்க தவறியதாலும், பிரேத பரிசோதனையில் கொலை செய்யப்பட்ட துப்பாக்கி எதிரிக்கு சொந்தமானது அல்ல என்பதும், கொலை நடந்த நேரத்தில் எதிரி போலீஸ் லாக்கத்தில் தான் இருந்தான் என்பதும் சாட்சியங்களிலிருந்து தெளிவாக புலனாகியுள்ளதால் இவ்வழக்கின் சந்தேகத்தின் முழு பலனை விஜய்க்கு சாதகமாக்கி அவர் குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன்.